ஒரு முறை தென் பகுதியில் அரக்கர்கள் மிகுந்த தொல்லை கொடுத்து வந்தார்கள். அவர்களை அடக்க ராமபிரானின் 7 தலைமுறைக்கு மூத்தவரான சிபி சக்கரவர்த்தி தனது படைகளுடன் வந்தபோது ஒரு பன்றி அவர்கள் முன் தோன்றி அவர்களுக்கு பெரும் தொந்தரவு கொடுத்தது. படைவீரர்களால் அந்த பன்றியை பிடிக்க முடியாமல் போக சக்கரவர்த்தியை அதை பிடிக்க சென்றார். பன்றியும் அவர்களிடம் பிடிபடாமல் மலை மீது உள்ள ஒரு புற்றில் மறைந்து கொண்டது. அரசனும் அதை பிடிக்க மலை சுற்றி வரும்போது ஒரு குகையில் மார்க்கண்டேய முனிவர் கடுமையாக தவம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு அவரிடம் விஷயத்தை கூறினார். அதற்கு முனிவர், நீ மிகவும் கொடுத்து வைத்தவன். நான் நாராயணனின் தரிசனத்துக்கு தான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் உனக்கு வராக ரூபத்தில் காட்சி கொடுத்திருக்கிறார். நீ அந்த புற்றில் பாலால் அபிஷேகம் செய் என்றார். அரசனும் அவ்வாறே செய்ய நாராயணன் தோன்றி அனைவருக்கும் காட்சி கொடுத்தார். மார்க்கண்டேயரின் ஆலோசனைப்படி சிபி சக்கரவர்த்தி திருமாலுக்கு கோவில் கட்டத் தொடங்கினர். கோவில் சேவைக்காக 3700 குடும்பங்களை அழைத்து வந்தார். வரும் வழியில் ஒருவர் இறந்துவிட அந்த ஒரு குடும்பத்திற்கு பதிலாக திருமாலே இங்கு வந்து கோவில் கட்ட சிபி சக்கரவர்த்திக்கு உதவியுள்ளார். இத்தலம் திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் உள்ள புண்டரீகாட்சன் திருக்கோயிலாகும். 108 திவ்ய தேசங்களில் 4ஆவதாக போற்றப்படுகிறது.